நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து சோழன் பதிமந்தேவி, அதாவது கரைவழி நல்ல சோழமாதேவி இருக்கிற அந்த கரைவழி பகுதி. இது வந்து இப்போ தான் இங்கே நன்றாடம் நட்டுருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா சோழமாதேவிக்கு தக்க, சோழமாதேவிக்கு வடக்க கனியூருக்கு தக்க இருக்கிற சோழராஜா கோயில்னு சொல்கிறாங்க. சோழராஜா கோயில்னு சொன்னால் இவங்க வழக்காரில் என்ன சொல்கிறாங்கன்னா சோழனடியான் கோயில் அப்படி சொல்கிறாங்க. சோழனடியான் கோயில்னால் இது நல்ல ஒரு மரமாக இருக்குது. இது ஆலமரம் இருக்குது, வேப்ப மரம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தா இந்த சிலை இருக்குது. இந்த சிலை பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு 500 வருஷம் முன்னாடி இருக்க மாதிரி இருக்குது. அந்த முன்னாடி மூஞ்சி செதஞ்சிருக்கு, அந்த ராஜாவோட மூஞ்சி செதஞ்சிருக்கு. இது யார் வழிபடுறாங்கன்னு சொன்னால் ஏதோ குறிப்பிட்ட சமூகங்கள் கோயம்புத்தூர்னு வழிபடுறாங்க, இங்கே லோக்கல் யாரும் வழிபடல அப்படிங்கிறாங்க. இதை வந்து இங்கே உள்ளூர் மக்கள்கள் கேட்டால் இது வந்து ராஜா கோயில் அப்படிங்கிறாங்க. ஒரு சில ராசன் அடியான் கோயில் அப்படிங்கிறாங்க. நாம் இதை எப்படி பார்க்கணும்னு சொன்னால் இங்கே வந்து யாரோ இறந்தவங்கள புதைச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது சும்மா சமாதி மாதிரி, அதாவது நடுகள் மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டாவது இந்த கல்லெல்லாம் பார்த்தோம்னா ஏதோ இறந்தவங்கள போச்ச மாதிரி தோணுது. அதனால் இதை வந்து ஒன்று ராஜாக்கள் போச்சதாகவும், இல்லை ராஜாக்கள் அடியான்னு சொன்னால் ராஜாக்கள் தளபதி புதைச்சதாகவும் சொல்லலாம். ஏற்கனவே நம்ம இங்கே ஊர் வந்து சோழன் பதிமந்தேவி, அதாவது சோழன் பதிமந்தேவினா நம்ம வீர சோழனோட மகள் பேர். சோழன் பதிமந்தேவியோட ஊர் தான் சோழமாதேவி. அங்கே வந்து இது வந்து கிட்டத்தட்ட 700 ஆண்டுக்கு முன்னாடி, 12-13 ஆண்டுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்தாலும் இந்த ஊர் பேர் இருந்தாலும் நமக்கு கல்வெட்டில் இருக்குது. சோழமாதேவி கல்வெட்டு இருக்குது. இங்கே நமக்கு பக்கத்தில் குங்குமவல்லி குலசேகரன் கோயில் இருக்குது. இதுக்குமே ஒரு சைடு அது கிழக்கில் இது இருக்கிறதுனால இது அவங்க சொல்கிறது ராஜாக்கள் கோயில், ராஜநடிகான் கோயில்னு சொல்கிறதுனால இதை வந்து நாம் வந்து கரைவழியில் இருக்கிற ஒரு நடுகள் வழிபாடாக, அந்த ராஜாக்கள் தொடர்பாக, அரசர்கள் தொடர்பாக இந்த நடுகள் சமாதி இருந்ததாகவும் இதை பதிவு பண்ணுவோம் விடும் வரலாற்றுக்காக.